உன்னை ஆசைப்பட்டு வளர்த்ததுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம லவ் பேர்ட்ஸ் கேஜ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. ஸோ இன்றைக்கி தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்றைக்கி சுத்தமாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேரோட கடைசி 4 லெட்டரை மட்டும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க, என்ன நேம் வருதுன்னு பார்க்கலாம். சரி, உள்ளே இருக்கிற பேப்பர்லாம் வந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ வந்து இப்போ மொத்தமே வந்து நம்ம பெருக்க போகிறோம். நல்லா சுத்தமாக வந்து ஒட்டரை அடித்து வந்து க்ளீன் பண்ணணும். எங்கேயுமே வந்து அழுக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஜியே ஃபுல்லாக வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு மொத்தமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் க்ளீன் பண்ணுறேன். டைம் ஆகிட்டே தான் இருக்கே சண்டி, வேலை மட்டும் ஆகி முடிஞ்ச மாதிரி தெரியல. ஒரு வழியா பெரிய கேஜியும் சின்ன கேஜியும் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் இருந்த குப்பையெல்லாம் வந்து டஸ்ட்பின்ல போட்டுட்டோம். அப்புறம் பெரிய கூண்டில் வந்து பேப்பர்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்த தனியை வந்து வாரி புடைக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா தனை வைக்கிற வேலைக்கு வந்து ஏன் வேஸ்ட் பண்ணணும், மிச்ச தனியை வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸுக்கு போடலாம்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம பேர்ட்ஸ் வந்து ஒரு முறை தனை வந்து காலி பண்ணியிருக்காங்க. ஒரு வழியா வந்து நம்ம கேஜை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.